படத்தோட ஸ்டார்டிங்ல போலாண்டு 1944ல காட்டுறாங்க. அங்க நாசி ஆளுங்க மக்களை ஆஸ்விட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப எரிக் லென்சர்னு ஒரு பையனோட அப்பா அம்மா தெரியாம கூட்டத்துல தனியா பிரிஞ்சிடுறாங்க. இதனால இவன் அம்மா அம்மான்னு கத்துறா. ஆளுங்களா இவனை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப இவன் கையில இருந்து காந்த சக்தி வருது. இவன் அப்பா அம்மாவை இழுத்துட்டு போன வழி நோக்கி கை காமிச்சா அங்க இருந்த கேட்டு அசைதியை இவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. லாஸ்டா இவனை அடிச்சு கட்டுப்படுத்திடுறாங்க. இந்த விஷயத்த செபஸ்டியன் ஷான்னு ஒருத்தன் கவனிக்கிறான். அப்படியே கட் பண்ணி அதே வருஷம் வெஸ்ட் செஸ்டர் நியூயார்க்ல ஒரு பெரிய மேன்ஷனை காட்டுறாங்க. இந்த மேன்ஷனுக்குள்ள ஒரு படிப்பாளி பையன் இருக்கான். இவன் பேரு சார்ல்ஸ் எக்ஸாவியர். சார்ல்ஸ் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது. திருடங்க தான் யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லி இவன் பயத்தோட போய் பார்த்தா இவன் அம்மா தான் அங்க இருக்காங்க. கண்ணு உனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரத்தான் இங்க வந்தேன். ஹாட் சாக்லேட் செஞ்சு தரட்டுமான்னு அம்மா கேட்கறாங்க. யார் நீ? என் அம்மா அவங்க வாழ்நாளில் கிச்சன் பக்கமே வந்தது கிடையாது. ஹாட் சாக்லேட் வேணுன்னா கூட வேலைக்காரங்களை தான் செய்ய சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் மனசு வழியாவே பேசுறான். இப்பதான் தெரியுது ஒரு உருவத்தை மாத்திர மியூட்டன்ட். இவன் பேர் ரேவன். இந்த உலகத்துல நான் மட்டும் தான் தனியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு பசிக்குதா? என்ன வேணா எடுத்துக்கோ, இங்க நிறைய சாப்பாடு இருக்கு. ஆனா இன்னொரு டைம் திருடாதுன்னு சொல்றான். ஒரு பக்கம் செபாஸ்டின் எரிக்கிட்ட நான் மத்த நாசிக்காரங்க போல இல்லைன்னு சொல்றான். மனுஷங்களுக்கு ஜீன்ஸ் தான் கீ. ஆனா அதோட குறிக்கோள்கள் நீல கண்கள், பிளாண்ட் ஹேர் பாவமா இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜீன்ஸ் தான் மனித குலத்துக்கு புது எதிர்காலத்தை உருவாக்க போகுது எவல்யூஷன் மூலியமா. நான் உங்ககிட்ட கேட்கறது சின்ன விஷயம் தான். அவ்வளோ பெரிய கேட்டையை அசைச்சா இந்த குட்டி காயின் அசைச்சு காட்டுன்னு சொல்கிறான். எரிக்கும் ட்ரை பண்ணுறான். பட் இந்த டைம் இவன் சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. நாசி இங்கே மெத்தட் தான் அவங்ககிட்ட வேலை செய்ய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இவன் அம்மா வர வச்சு 3 எண்ணத்துக்குள்ளே இந்த காயின் அசைச்சு காட்டு, இல்லை அவன் அம்மாவை கொண்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். எரிக்கும் அம்மா இவன் சக்தியை பயன்படுத்துறான். பட் இந்த டைமும் வேலை செய்ய மாட்டேங்குது. இதனால இவன் 3 எண்ணி அம்மாவை கொண்டுறான். கண்ணு முன்னாடியே தான் அம்மா இறந்ததை பார்த்து இவனுக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. இப்போ தன்னுடைய சக்தியெல்லாம் வெளிப்படுது. இவன் சக்தியை வச்சு சோல்ஜர்ஸ் போடுற இந்த மெட்டல் ஹெல்மெட்டை நசுக்கி அவங்களை சாவடிக்கிறான். சுத்தி உள்ள எல்லா மெட்டல் பொருட்களும் பறக்குது. பிரமாத ஏரிக்கு கோபம் வலியை வச்சு உன் சக்தியை வெளிப்படுத்தியாச்சு. நம்ம இனிமே தான் நமக்கு நிறைய ஃபண்டு காத்திருக்குதுன்னு சொல்லி அவன் கையில ஒரு காயினை கொடுத்துட்டு போறான் செபாஸ்டியன். ஸோ இப்படி ஒரு இன்ட்ரோவோட தான் இந்த படம் எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்குது. அப்படியே சுவிட்சர்லாந்து 1962 காட்டுறாங்க. எரிக்கு பெரியவன் ஆயிட்டான். செபாஸ்டியன் கொடுத்த காயின் என்ன வச்சிருக்கா? அவனை பழிவாங்க தான் வெறி கொண்டு காத்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இங்கிலாண்டை காட்டுறாங்க. நம்ம சார்ல்ஸ் ரேவன் கூட பெரியவங்களாயிட்டாங்க. சார்ல்ஸ் அவன் சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்த ஒரு பொண்ணுக்கு என்ன சரக்கு வேணுங்கிறத கூட கரெக்டாக சொல்கிறான். எப்படி இதை சொன்னீங்க? சும்மா கெஸ் பண்ண. உங்கள் கண்ணு ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்க காரணம் ஹெட்ரோக்ரோமியா. இது ஒரு வகையான மியூட்டேஷன். ஒரு கண்ணு பச்சையாகவும் ஒரு கண்ணு நீளமாகவும் இருக்கு. இது அலங்கோலம் இல்லையா? ஒரு சில உயிரினத்துலேருந்து நம்ம பரிணமிச்சு இந்த உலகத்தையே ஆள காரணமே மியூட்டேஷன் தான். அப்போ மியூட்டன்ஸுங்கிறது பெருமை. ரேவன் அப்போ எந்திரிச்சு வந்து எனக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுன்னு கேட்குறா. இவன் கோலா வாங்கி தரான். இவத்தா என் சிஸ்டர் ரேவன். இவங்களுக்கும் ஹெட்ரோக்ரோமியா இருக்குது போல. ஏன்னா ரேவன் அவன் சக்தியை பயன்படுத்துகிறான். இதனால சார்ல்ஸுக்கு கோவமாயிருச்சு. பொது வழியில் எதுக்கு சக்தியை பயன்படுத்தணும்னு கேட்குறான். நான் ஸ்ட்ரெஸ்ஸாக டயர்டாகும் போது சக்தி கட்டுமீறி போதுன்னு போய் சொல்கிறான். அந்த பொண்ணு மியூட்டன்ஸுங்கிறது பெருமைன்னு சொன்னதில் தான் இவளுக்கு காண்டாயிருச்சு. ஏன்னா ரேவனுடைய உண்மையான உருவத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. என்னை நீ டேட்டிங் பண்ணுவியா? நான் இப்படி ப்ளூவாக இருந்தா கூடன்னு கேட்டதுக்கு நீ ஒரே ஃப்ரெண்டு, நான் அவனை அப்படி நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான். சரி நீ எழுதுற தீசிஸை படிச்சு காட்டுன்னு கேட்கவும் இவனு படிச்சு காட்டுறான். ஹோமோ நியண்டர்தலான்சிஸ் அவங்களுடைய மியூட்டன்ட் கசின்ஸ் ஹோமோ சேப்பியன்ஸை வெறுப்பாக தான் பார்த்தாங்க, விலக்கி வச்சாங்க. ஏன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஹோமோ சேப்பியன்ஸால பரிணாமம் அடையாத இவங்க அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயந்தாங்க. ஒரு பக்கம் எரிக்கு பேங்க்குக்கு போய் அங்கிருந்த ஒருத்தங்கிட்ட ஒரு தங்க கட்டியை கொடுத்து இது என் மக்கள் உழைப்புல அவங்க ரத்தத்துல எடுக்கப்பட்ட தங்கம், இதுக்கு காரணமானவங்க உங்க பேங்க்ல தான் கிளைண்டா இருக்காங்க, அவங்க எங்கன்னு கேட்கறான். இந்த ஆள் அலாரம் ஆன் பண்ண போனா என் வாட்சை வச்சு அவனை கட்டுப்படுத்திடுறான். செபாஸ்டியன் ஷா எங்க? கிளைண்ட் அட்ரஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு எரிக் அவன் சக்தியை பயன்படுத்தி இந்த ஆளு பல்லுக்குள்ள இருந்த மெட்டல் அடைப்பை எடுத்துடுறான். சரி இவனு பயந்துக்கிட்டு அர்ஜென்டினாலா இருக்கான்னு சொல்றான். உன்னை கொல்ல ஆசை தான், நான் இப்போ விட்டுட்டு போறேன். ஒரு ஆள் நான் வரதை பத்தி மற்றவங்க கிட்ட வார்ன் பண்ண உன்னை கண்டுபிடிச்சு கொண்டுருவேன். அப்படியே கட் பண்ணி ஒரு சிஐஏ ஏஜென்ட்டை காட்டுறாங்க. அவ ஒரு கர்னலை ஃபாலோ பண்றான். அந்த கர்னல் ஹெல்ஃபயர் கிளப்னு ஒரு கிளப்புக்குள்ள போறாரு. அங்க நிறைய ஸ்ட்ரிப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸ்ட்ரிப்பர்ஸ்னா கிளப்ல டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க. ஸோ அந்த ஏஜென்ட்டும் ஸ்ட்ரிப்பரை போலவே கெட்டப்ப மாத்திட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறான். கர்னல் செபாஸ்டின் கூப்பிட்டா தான் இங்கே வந்திருக்காரு அவனை பார்க்கறதுக்கு. செபாஸ்டின் அசோசியேட் எம்என் ஒருத்தி இவரை கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ண வாட்டி டர்க்கியில் ஜூபிட்டர் மிசைல்ஸை பொசிஷன் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் நிராகரிச்சிங்கன்னு இவன் கேட்குறான். டர்க்கிலேயோ ரஷ்யாவுக்கு பக்கத்துலேயோ ஆயுதங்களை பொசிஷன் பண்ணா, ஆனால் இதை போரே உண்டாவுன்னு இவர் சொல்கிறாரு. அந்த ஏஜென்ட் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்ததில் ஒரு ரகசிய வழி கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்குள்ளே ஏதோ ஃபைல்லாம் இருக்குது. அந்த நிராகரிப்பு முடிவை மாற்றிக்கோங்க. கர்னல் முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது செபாஸ்டின் ஆளு ஒருத்தன் கையிலேயே சூறாவளி உண்டாக்கி கர்னல் தாக்கிடுறான். இந்த எம்மா ஒரு மியூட்டன்ட் தான். இவளுக்கு மனசை படிக்கிற சக்தி இருக்குது. அதே சமயத்தில் அவள் உடம்பு மொத்தத்தையும் அவளால் டைமண்டாக மாற்ற முடியும். இது அந்த சிஏ ஏஜென்ட்டும் பார்த்துறான். பார்த்ததுக்கு செபாஸ்டின் கிட்ட ஒரு டெலிபோர்டேஷன் மியூட்டன்ட் இருக்கிறான். அவன் அவனுடைய சக்தியை பயன்படுத்தி கர்னலை ஒரு மீட்டிங்க்கு கூட்டு போயிடுறான். டக்குன்னு மீட்டிங்கில் ஜெனரல் இதை பற்றி பேசிட்டு இருக்காரு. கர்னல் செபாஸ்டினுக்கு பயந்துக்கிட்டு ஜெனரல் நீங்கள் சொன்னதா சரி, டர்க்கியில் ஜூபிட்டர் மிசைல்ஸை பொசிஷன் பண்ணிடலாம்னு சொல்லிடுறாரு. அந்த ஏஜென்ட்டோ கால் பண்ணி சொல்கிறான் இந்த கிளப்புக்கு கர்னல் வந்தாருன்னு. பட் இதை இவங்க நம்பாம நீ சொல்கிறதுபடி பார்த்தா கர்னல் 10 நிமிஷத்தில் 3000 மைல்ஸ் மந்திர சக்தி வச்சா வந்தாருன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இதுக்கு நம்ம ஜெனடிக் மியூட்டேஷன் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கணும். அது நம்ம சார்ல்ஸ் தான். கரெக்டாக இந்த சமயத்தில் சார்ல்ஸும் ப்ரொஃபஸர் ஆகிட்டான் ஆக்ஸ்போர்டில் ஜெனடிக்ஸ்க்கு. ஒரு பக்கம் எரிக்கோ அர்ஜென்டினாக்கு போயிட்டான். அங்கே தான் செபாஸ்டினோட ஆளுங்க இருக்காங்க. நீங்களா எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டதுக்கு நான் பண்ணி விவசாயி இவன் டெய்லர்னு சொல்கிறாங்க. என் அப்பா டுசல் டோர்ஃபில் தான் சூட்ஸ் தப்பாரு. என் அப்பா அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க பேர்
அவங்களுக்கு எந்த பெயர்களும் இல்லை. ஏன்னா அந்த பேரை தான் ஒரு பண்ணி விவசாயம் டெய்லர் எடுத்துக்கிட்டாங்களேன்னு சொல்லும்போது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவன் யாருன்னு. பழி வாங்க வந்திருக்க சிறையாளின்னு டாட்டுவை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ டக்குன்னு இவனை குத்தி கொலான்னு போகும்போது இவன் தடுத்துடுறான். குத்த வந்த கத்தியில் ரத்தம் மற்றும் மரியாதைன்னு போட்டிருக்கு. நாங்கள் ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணோம். அப்போ உங்களுக்கு ரத்தம் மட்டும்தான் சொல்லி குத்துறான். இதை பார்த்து பார் கடைக்காரன் சுட வரும்போது அந்த கண்ணியை திருப்பி இன்னொருத்தனை சுட்டுட்டு இந்த பார் கடைக்காரனையும் போட்டு தள்ளிடுறான். யாரா நீ? ஃப்ராங்கன்ஸ்டைன்ஸ் மான்ஸ்டர்னு வச்சுக்கலாம். இப்போ நீ உருவாக்கின ஒருத்தர் தேடி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இவனையும் போட்டு தள்ளிடுறான். இங்கே சார்ல்ஸை பார்த்தா அவன் சரக்கடிச்சு விளாண்டுருக்கான். ரேவனை மட்டும் கோலாவை குடிக்க சொல்கிறான். அப்போ அந்த ஏஜென்ட் இவனை பார்க்கறதுக்கு வரான். உங்களுக்கு மியூட்டேட்டட் MCR1 ஜீன் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது முடி. உங்கள் தீசிஸில் நீங்கள் சொன்னது போல் பெரிய பெரிய மியூட்டேஷன்ஸ் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அப்போ இவன் மனசை படித்து இவன் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிச்சிடுறான். ஏற்கனவே பதில் தெரிஞ்ச கேள்விகளுக்கு தான் பதில் தேடி வந்திருக்கீங்க போல. செபாஸ்டின் இப்போ மியாமியில் இருக்கான். கர்னல் அவனை சந்திச்சு ஒரு கிரனேட் எடுத்து காட்டி ஒழுங்கா என் காசை கொடுத்து நீ போவட்டுரு, இல்லை இந்த பின் எழுத்தா நம்ம எல்லாரும் செத்து போடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இல்லை நீ இதை பண்ண மாட்டேன், ஆனால் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவனை அதை இழுத்து வெடிக்க வச்சிடறான். பட் அந்த வெடி சக்தியை செபாஸ்டினே அப்சர்வ் பண்ணிடுறான். ஏன்னா செபாஸ்டின் ஒரு மியூட்டன்ட் தான், இது அவனுடைய சக்தி. இந்த மாதிரி சக்தியை அப்சர்வ் பண்ணி தான் நான் இளமையாகவே இருக்கேன். ஆனால் இப்படி பண்ணி எனக்கு போர் அடிக்குது. அதனால தான் ஒரே அடியாக ஒரு ஃபன்னான விஷயத்தை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சக்தியை வச்சு கர்னல் தொட்டவனே கர்னல் செத்து போயிடுறாரு. ஒரு பக்கம் சார்ல்ஸ் விர்ஜீனியா CIA ஹெட் குவார்ட்டர்ஸில் இப்போ இருக்க அணுசக்தி காலகட்டத்தினால தான் மியூட்டேஷன் ப்ராசஸ் அதிகமாகி நிறைய சக்தி உள்ள அவங்க உருவாயிட்டாங்கன்னு சொல்கிறான். பட் இது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நானே ஒரு மனசை படிக்கிற மியூட்டன்ட் தான். என்ன மேஜிக் ஷோவில் வரது போல 1லேருந்து 10 வரைக்கும் நினச்சிக்க சொல்ல போறியா? அப்போ சார்ல்ஸ் இவங்க மனசை படிச்சு ஜூபிட்டர் மிசைல்ஸை பற்றி கரெக்டாக சொல்கிறான். இது கேட்டு இவங்க ஏதோ ஸ்பை நினச்சிக்கிறாங்க. ஒன்று ரேவன் சக்தியை பயன்படுத்துறா, இவதான் தெரியுது இவங்களாம் மியூட்டன்ஸ்ன்னு. இதை பார்த்து இவங்க எல்லாம் நம்ம அடைச்சி வைக்கணும்னு சொல்லும்போது ஒரு CIA டைரக்டர் நான் வேணா என் ஃபெசிலிட்டி கூட்டி போயிடுறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் அவன் சக்தியை பயன்படுத்தி சுற்றி உள்ளவங்களை ஸ்டாப் பண்ணி ஏஜென்ட் கிட்ட ஒன்றை போலவே செபாஸ்டினை கண்காணிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கு, நீ பேசாம எங்க கூட சேர்ந்துக்கோன்னு சொல்கிறான். செபாஸ்டின் இப்போ ஒரு கப்பலில் இருக்கான். அவனை கொட்டுறதுக்கு எரிக்கும் அங்கே வந்துட்டான். அப்போ எம்மா சக்தியை பயன்படுத்தி இவன் மனசை கட்டுப்படுத்துறான். அப்போ இவன் கத்தி வீசும்போது அவன் காப்பாற்றி அவனை தண்ணியில் தள்ளிவிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா US கோஸ்ட் கார்டு அங்கே வந்துட்டாங்க. சார்ல்ஸ் அவன் சக்தியை பயன்படுத்தி இவன் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டான். அவங்க கூட ஒரு டெலிபாத் இருக்கான்னு சொல்லி எம்மா அவன் சக்தியை பயன்படுத்தி ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறான். ஸோ சார்ல்ஸால் இதுக்கு மேலே பார்க்க முடியல. சார்ல்ஸுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு என்ன போலவே மனசை படிக்கிறவங்க யாரோ இருக்காங்க, அவங்க தான் நீ பிளாக் பண்ணுறாங்கன்னு. அப்போ அந்த சூறாவளி உண்டாக்குறவன் சூறாவளி உருவாக்கி கோஸ்ட் கார்ட்ஸை தாக்குறான். சார்ல்ஸுக்கு தான் புரியுது நம்மள போலவே இன்னும் யாரோ அங்கே இருக்காங்கன்னு. அது எரிக்குதான். எரிக்க அவன் சக்தியை பயன்படுத்தி கப்பல் நங்குரத்தை வீசி செபாஸ்டினை கொல்ல பார்க்குறான். அந்த நங்குரத்துடைய சங்கிலியை வச்சு கப்பலே பழந்து தள்ளுறான். பட் இவங்கள ஒரு சப்மரைனில் தப்பிச்சு போகிறாங்க. எரிக்கு இப்போ விரதா இல்லை, அந்த சப்மரைனையும் கட்டுப்படுத்த பார்க்குறான். ஆனால் அது மூலியமாக இவன் தான் தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். ஸோ சார்ல்ஸை இப்போ தண்ணிக்குள்ளே குதிச்சு அவன் மனசு மூலியமாகவே பேசுகிறான் எரிக்கிட்ட. உன்னால் முடியாது, விட்டுரு, நீ செத்துருவ, உன் மனசை அமைதிப்படுத்துன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றிடுறான். எப்படி அதை பண்ண? உனக்கு உன் சக்தி இருக்குது, எனக்கு ஏன் சக்தி இருக்குது. ஃபர்ஸ்ட்டு உன் மனசை அமைதிப்படுத்த. நான் இவனால தனியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ தனியாக இல்லை எரிக். அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் இவங்களை ஒரு CIA ரிசர்ச் பேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த டேரக்டர் வேலையை இந்த மாதிரி பவர்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி மிலிட்ரி டிஃபென்ஸுக்கு அப்ளிகேஷனாக பயன்படுத்துறது தான். இந்த இடத்துல தான் ஹேங்க் மெக்காய்னு ஒருத்தர் இருக்கான். யாருன்னு தெரியுதா? நம்ம பீஸ்ட் தான். ஹேங்க் ஒரு செம்ம ஜீனியஸான ரிசர்ச்சர். ஹார்வர்டில் 15 வயசுலேயே கிராஜுவேட் ஆகிட்டான். ஒரு சூப்பர் சோனிக் ஜெட்டையே உருவாக்கியிருக்கான். சார்ல்ஸ் இவனை அசால்ட்டு கண்டுபிடிச்சிடறான் ஒரு மியூட்டன்ட்டுன்னு. பட் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, டேரக்டருக்கே தெரியாது. வச்சுச்சோ, சாரி, இருக்கட்டும். ஸோ ஹேங்க் அவன் சக்தியை காட்டுறான். அவன் காலை வித்தியாசமாக இருக்குது, அதை வச்சு தொங்கி காட்டுறான். இப்போ ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காக்காரங்க போற ஆரம்பிக்கிற வரைக்கும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் செபாஸ்டினுக்கோ போற ஆரம்பிக்கணும். எம்மா அப்போ சார்ல்ஸை பற்றி வார்ன் பண்ணுறா. அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ரஷ்யன்லேருந்து ஒரு ஹெல்மெட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஹெல்மெட்டை மாட்டின வாட்டி இப்போ என் மனசில் இருக்கிறத படின்னு எம்மா கிட்ட சொல்கிறான். பட் எம்மாவால் ஹெல்மெட்டை தாண்டி இவன் மனசை படிக்க முடியல. சரி, இந்த ட்ரிங்க்ஸுக்கு கொஞ்சம் ஐஸ் போட்டு எடுத்துருவாயேன். இவ்வளோ சம்மரைன் விட்டு வெளியே வந்து ஐஸை வெட்டி எடுத்துகிட்டு வரா. ஏன்னா இவங்க ஆர்டிக்கில் இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் ஹேங்க் ரேவன் கிட்ட நான் வித்தியாசமாக இருக்கேன்னு சின்ன வயசில் கண்டுபிடிச்ச வாட்டியே நான் சத்தியம் எடுத்துக்கிட்டேன், நீ குணப்படுத்திக்குவேன். அதுக்காக தான் நான் ஒரு சரம் உருவாக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இதை பற்றி சார்ல்ஸுக்கு புரியாது, ஏன்னா அவரும் நம்மளை போல வித்தியாசமாக இருக்காது. சரி, இந்த சரம் நம்ம சக்திகளை போவாக்கதான்னு கிடத்துக்கு சக்தி போவது உருவத்தை மட்டும் குணமாக்குன்னு சொல்கிறான். சரி, யாராத்தையும் எடுத்து எனக்கு ஒரு சரம் உருவாக்குன்னு இவன் சொல்கிறா. அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது எரிக் அங்கே வந்துடுறான். கரெக்டாக நான் ஒன்றை போல இருந்தால் கண்டிப்பாக நானே மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ எரிக் செபாஸ்டினை பற்றின ஃபைல்ஸில் எடுத்துகிட்டு அங்கேருந்து போலான்னு போகும்போது இவன் போகிறத சார்ல்ஸ் பார்த்துட்றான். செபாஸ்டின் உனக்கு என்ன பண்ணா, உன் வழி எல்லாமே எனக்கு தெரியும், என்னால் உனக்கு உதவ முடியும், உதவி எனக்கு தேவையில்லை. இங்கே நம்ம எவ்வளோ பெரிய சிறப்பான விஷயத்தை பண்ணிருக்கோம், அதை விட்டு நீ போறியா? நான் நினச்சா என் சக்தியை வச்சு இப்போயே உன்னை தடுக்க முடியும், ஆனால் நான் பண்ண மாட்டேன், இது வா முடிவு தான் சொல்கிறான். ஹேங்க் ஒரு பக்கம் ரேடாரியை மாற்றி டிரான்ஸ்மிட்டர் போல உருவாக்கியிருக்கான். இதை வச்சு சார்ல்ஸுடைய பிரெயின் வேவ்ஸை ஆம்பிளிஃபை பண்ணி அவன் டெலிபதி சக்தியை அதிகப்படுத்த முடியும். ஸோ இது மூலிமா மற்ற மியூட்டன்ஸையும் கண்டுபிடிக்கலாம். அப்போ எரிக்கு வந்து CIA வேணாம், நானும் சார்ல்ஸும் சேர்ந்தே மற்ற மியூட்டன்ஸை கண்டுபிடிக்கிறான்னு சொல்கிறான். இதுக்கு சார்ல்ஸ் ஒத்துக்கிறான். ஹேங்க் அவன் கண்டுபிடிச்ச மிஷினுக்கு செரிப்ரோன்னு பேர் வச்சிடறான். செரிப்ரோனா ஸ்பானிஷில் மூளைன்னு அர்த்தம். இந்த மின் தகடுகளை மாட்டிட்டு சார்ல்ஸ் சக்தியை பயன்படுத்தும் போது மியூட்டன்ஸை கண்டுபிடிச்சா சார்ல்ஸோட மூளை அந்த சிக்னலை ரிலே அனுப்பும். ஸோ இந்த சிக்னல் மூலிமா அவங்களுடைய கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிச்சாலாம் அது பிரிண்ட் ஆகிடும். உங்கள் முடிவு வேணால் ஷேவ் பண்ணிடலாமா, முடி மேலே கை வச்சா அவ்வளோதான். ஸோ செரிப்ரோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பயன்படுத்துகிறாங்க. இது மூலிமா சார்ல்ஸோடைய சக்தி பல மடங்காகி உலகத்தில் உள்ள எல்லா மியூட்டன்ஸையும் உனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லொக்கேஷனல் கோஆர்டினேட்ஸில் பிரிண்ட் ஆகுது. ஸோ அவங்கள ஒவ்வொருத்தராக தேடி போகிறாங்க இவங்க.
ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப்பரை கண்டுபிடிக்கிறாங்க. அவளுக்கு பின்னாடி இருந்து ரக்க வருது. இது மூலியமா இவ பறக்குறான். அடுத்து டார்வின் ஒரு டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து அலெக்ஸ் சம்மர்ஸ்னு ஒருத்தனை கண்டுபிடிக்கிறாங்க. இவன் தான் சைக்ளோப்ஸ் ஸ்காட்டுடைய அண்ணன். அலெக்ஸோ இப்போ ஜெயிலில் இருக்கா. அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு பையனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் எக்கோ போல வாயிலேருந்து வேவ்ஸ் விடுறான். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம லோகனையே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இருக்கலன் சார். சார்ல்ஸ் எக்ஸாவியர், கோ ஆஃப் யுவர் செல்ஃப் இவன் திட்டிடுறான். ஸோ இவன் வரமாட்டான் நட்ருக்குன்னு சொல்லி இவங்களும் கம்முன்னு போயிடுறாங்க. இப்போ செபாஸ்டினை பார்த்தா அவன் சம்மரைன்குள்ளேயே ஒரு ரகசிய இடம் வச்சிருக்கான். அதுக்குள்ள தான் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வச்சிருக்கான். அழகா இருக்குல்ல இது. நம்ம இருக்க காரணமே தான், நம்மளா அணுவின் குழந்தைகள். இப்பதான் எம்மா சொல்றா, சார்ல்ஸோடைய சக்தி ஆம்பிளிஃபை ஆயிடுச்சு இருக்கு. எவ்வளவு தூரத்துல என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றா. ஓகே, நீ ரஷ்யாவுக்கு போயிட்டு நான் உங்களை பாத்துக்கிறேன்னு செபாஸ்டியன் சொல்றான். நம்மளா இப்ப கவர்மெண்ட் ஏஜென்ட், நமக்கு நினைச்ச கோட் நேம் வச்சுக்கணும். என் பேர் இனிமே மிஸ்டேக். ஏன் இந்த பேருங்க இடத்துக்கு இவனை போலவே ஒரு மாதிரி உன்னை விட நான் மிஸ்ட்ரி ஆனவன் சொல்றான். என் பேரு டார்வின், அதுவே ஒரு பட்ட பேர் போலத்தான். ஏன்னா என் சக்தியை சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தண்ணிக்குள்ள தலையை விட்டா இவன் தலையிலேயே கெல்ஸ் முளைக்குது. என் பேர் இனிமே பேன்சி, எல்லாரும் காத்து பொத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அவன் சக்தியை வச்சு கண்ணடையை உடைக்கிறான். என்ன பொதுவா ஸ்டேஜ்ல ஏஞ்சல்னு கூப்பிடுவாங்க. உன்னால பறக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம வாயிலிருந்து ஆசிட் நெருப்பி வச்சு கொடுத்து போவா. அலெக்ஸ் அப்ப ஹேங்கா உனக்கு என்ன பேரு பிக் ஃபீட்டான்னு சொல்லி கலாய்க்கிறான். இது கேட்டு ரேவனுக்கு கோவம் வந்து, பிக் ஃபீட்டுக்கு பெருசா இருக்கும், உனக்கு சின்னதா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்ல கலாச்சாரா திருப்பி. அப்புறம் அலெக்ஸ் ஓ சக்தியை காட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வற்புறுத்துறாங்க. ஸோ இவனும் வெளியே போய் எல்லாத்தையும் தள்ளி போக சொல்றான். சீரியஸா சொல்றேன் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு உடம்புக்குள்ள இருந்து லேசர் வலை மாதிரி விடுறான். பயங்கரமான பவர் ஆகுது இவனுக்கு. டார்சி எரிக்கி ஏஜென்ட்லாம் ரஷ்யாவுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்களை பார்த்தா இவங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சிலை யார் உடைச்சது? அலெக்ஸ் தான் உடைச்சான். இல்ல, இனிமே அவன் பேரு ஹேவக். இனிமே உங்க பேரு ப்ரொஃபசர் யாக்ஸ். இனிமே உன் பேரு மேக்னீட்டோ. இதை கேட்டு சார்ல்ஸ், நீ சிறப்பா ஒருவன் எதிர்பார்த்தன்னு கோவமா போயிடுறான். இப்ப சார்ல்ஸ் மத்தவங்கள ரஷ்யன் மிலிட்டரி ரிட்ரீட் இடத்துக்கு போறாங்க. அங்க செக்கிங் வேற பண்றாங்க. அப்ப சார்ல்ஸ் அவன் சக்தியை பயன்படுத்துறான். ஸோ ஒரு சோல்ஜர் வந்து பார்த்தா அவன் மனசுக்கு யாரும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ யாரும் இல்லைன்னு சொல்லிடுறான். செபாஸ்டியன் இங்க வருவான்னு தகவல் கிடைச்சு தான் இவங்க இங்க வந்தாங்க. பட் அங்க எம்மா மட்டும் தான் வந்திருக்கான். எம்மா மேலேயே சார்ல்ஸால சக்தியை பயன்படுத்த முடியாது. ஏன்னா பயன்படுத்தினா இவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருவா. ஸோ அங்கே இருக்க ஒரு சோல்ஜரை கட்டுப்படுத்தி இவங்க என்ன பேசுறாங்கிறத கேட்குறான். எம்மா அங்கே இருந்த டிஃபென்ஸ் சீஃப் கிட்ட, செபாஸ்டினுக்கு பதிலாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிடுறான். செபாஸ்டின் வரல, அவ்வளோதான் மிஷின் அபோர்ட்டட். இல்லை, எம்மா தான் வலது கை. எம்மாவை பிடிச்ச அவனு சொல்லிட்டு எரிக்கு களத்தில் இறங்கிடுறான். அது அங்கே இருந்த சோல்ஜர்ஸை கம்பி வலி வச்சு கட்டி போட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு உள்ள போயிடுறான். எரிக்கு இல்லாமல் நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சார்ல்ஸை உள்ள போகிறான். இப்போ எரிக்க சுட வந்தா கூட கன்ஸ் எல்லாம் பீஸ் ஆக்கிடுறான். சார்ல்ஸ் வர வழியில் அவன் சக்தியை பயன்படுத்தி சோல்ஜர்ஸ் கிட்டே என் மூஞ்ச மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். இப்படி இவங்க வேகமாக வந்து பார்த்தா எம்மா அவன் சக்தியை பயன்படுத்தி டிஃபென்ஸ் சீஃபுக்கு இல்லூஷன்ஸை உருவாக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த சீஃப் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் தனியாக ரொமான்ஸ் பண்ணிருக்காரு. சார்ல்ஸ் அப்போ இந்த சீஃபை தூங்க வச்சுட்டு எம்மாவோட மனசை படிக்கலான்னு பார்த்தா அவள் டைமண்ட் உருவத்துக்கு மாறிடுறான். இந்த உருவத்தில் இருக்கும்போது இவன் மனசை யாராலையும் படிக்க முடியாது. இதனால இவங்க 2 பேர் சேர்ந்து இவளை பிடிச்சி எரிக்க அவன் சக்தியை பயன்படுத்தி எம்மாவோட கழுத்தை நெரிச்சு அந்த டைமண்ட் உருவத்தையே லேசா உடச்சிட்றான். அதுக்கப்புறம் இவ பழையபடி வந்துடுறா. இனிமே அந்த டைமண்ட் உருவத்துக்கு மாற மாட்டான். ஏன்னா இவ திரும்ப டைமண்ட் உருவத்துக்கு மாறும்போது இவளை லேசா தட்டினா கூட போதும். எரிக்கு உருவாக்கின அந்த விரிசல் டெவலப் ஆகி இவ உடஞ்சி செத்து போயிடுவா. இப்போ சார்ல்ஸ் இவன் மனசை படிச்சு கொடுத்தா இவங்க பிளானே புரியுது. அணுப்போரை உண்டாக்குறது தான் இவங்க பிளான். ஏன்னா அணுப்போரில் வர ரேடியேஷன்ஸ் மியூட்டன்ஸை இன்னும் பலமாக்கும், நிறைய மியூட்டன்ஸை உருவாக்கும். ஆனால் மனுஷங்க தாங்காமல் செத்து போயிடுவாங்க. ஒரு பக்கம் சிஏ ஏஜென்ட் ஒருத்தன் ரக்கை ஆட்டுன்னு ஏஞ்சலை கலாய்க்கிறான். ஹேங்க் ஸ்க்ரீனை மூடிடுறான். அதனால அப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு ஸ்க்ரீனை திறந்து பார்த்தா செபாஸ்டின் ஆள் அந்த டெலிபோர்ட்டர் வந்து எல்லாத்தையும் சாவடிச்சிட்டு இருக்கிறான். அது மற்றவங்களை வயரத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து வீசுறான். ஸோ அதனால இந்த டேரக்டர் மற்ற ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்து சாவுறாங்க. செபாஸ்டின் அங்கே வந்துட்டான். சார்ல்ஸ் தடுத்தா இங்கே வந்திருக்கான். சூறாவளி சக்தி உள்ளவனு சூறாவளியை உண்டாக்கி செரிப்ரோவை டேமேஜ் பண்றான். செபாஸ்டினை மற்றவங்க சுட்டால ஒன்றாக மாட்டிட்டு ராக்கெட் லான்ச்சர் வச்சு சுட்டா கூட அந்த வெடிப்பை அப்சர்வ் பண்ணி இவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றான். டெலிபோர்ட்டரோ இங்கே மீதி உள்ள ஏஜென்ட்ஸை குத்துன்னு குத்தி எல்லாத்தையும் சாவடிச்சிடறான். ஒருத்த சுட வந்தா கூட இவங்காலேயே காமிச்சு சுட வச்சு இவனையும் குத்தி கொண்டுறான். சூறாவளி உண்டு பண்றவன் செரிப்ரோவை துக்கு நூறாக்கிடுறான். உனக்கு மியூட்டன்ஸ் தானே வேணும், இந்த கதவு தாண்டி போ, எங்களை போல சாதா மனுஷங்களை விட்டுருன்னு ஒருத்தன் கெஞ்சனா கூட செபாஸ்டின் அவனையும் சாவடிச்சிடறான். அந்த மனசை படிக்கிறவங்க இல்லை. அப்பாடா, ஒரு வழியை நான் ஹெல்மெட்டை கழட்டி வைக்கலாம். மாலை வணக்கம், நான் தான் செபாஸ்டியன் ஷா. என் கூட சேர்ந்து எழுச்சி பெற போறீங்களா, இல்லை இப்படியே கடைசி வரைக்கும் அடிமையா இருக்க போறீங்களா? புரட்சி வரப்போது கூட சீக்கிரம். உங்களை நான் ராஜாக்கள் ராணிகள் போல பார்த்துக்குவேன்னு சொல்லவோ ஏஞ்சல் இவன் கூட போயிடுறான். இதில் அவமானப்பட எதுவும் இல்லை. நம்ம இங்கே சொந்தம் கிடையாது. இதை கேட்டு டார்வினும் அலெக்ஸ் கிட்ட சண்டை போட்டு அவனும் இவங்க கூட போகிறான். ஓ சக்தி என்ன சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாறுறது, அதான் அவங்க கூட வந்துட்டேன்னு சொல்லி இவங்க கூட சேர்ற மாதிரி போய் அலெக்ஸ்ன்னு கத்தி அப்படியே ஏஞ்சலை பாதுகாக்கிறான். ஏன்னா அலெக்ஸ் எல்லாத்தையும் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு அவன் சக்தியை பயன்படுத்துறான். ஆனால் அந்த லேசர் வளையங்களையும் அவன் அசால்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணிடுறான். அப்போ டார்வின் அடிக்க வந்தா கூட தடுத்து முடிஞ்சா இதுக்கு ஏற்றது போல மாறுன்னு சொல்லிட்டு அந்த அப்சர்வ் பண்ண லேசரை என் வாய்க்குள்ள அமிச்சிட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டார்வின் உடம்புக்குள்ளேயே அந்த லேசர் போனதால இவனால் தாக்கு பிடிக்க முடியல. கடைசியாக உடம்பு வெடிச்சு செத்து போயிடுறான். இப்போ செபாஸ்டின் அந்த ரஷ்யன் டிஃபென்ஸ் சீஃப் கிட்ட போய் அமெரிக்காக்காரங்க உங்க மிசைல்ஸை டர்க்கிக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க, நீங்களும் கியூபாக்கு பக்கத்தில் உங்கள் மிசைல்ஸை வைங்கன்னு சொல்கிறான். அப்படி பண்ணால் நாங்களும் போற ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒத்துக்காதவோ இவன் ஆளுங்களை வச்சு மிரட்டுறான். சார்ல்ஸ் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்களா வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொல்கிறான். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இவனு ஜெயிலுக்கு போக மாட்டான். டார்வின் அவன் கொண்டுட்டான், அதுதான் உங்களை வீட்டுக்கு போக சொல்கிறேன். டார்வின் எங்களால் புதைக்க கூட முடியல, அவனுக்காக நாம் பழி வாங்கலாம். எரிக்கு இவங்களா சின்ன பசங்களாக இருந்தாங்க. செபாஸ்டின் கிட்ட ஒரு படம் இருக்குது, நமக்கு ஒரு படம் தேவை.
சரி, நாங்கள் அவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுறோம். ஆனால் எங்கே தங்குறது? தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது இவன் மேன்ஷன் தான். ஒரு பக்கம் எம்மாவை பிடிச்சி வச்ச இடத்துல போர் வருது. ஆனால் யாருக்கும் போருன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவன் கண்ணடியவே வெட்டி. நல்ல கேள்வி. இதை போருன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா போர்னா 2 பக்கமும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும். இதில் அப்படி இல்லைன்னு சொல்கிறான். ரஷ்யாக்காரங்களா அவங்க ஷிப்பில் மிசைல்ஸோட கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே கியூபா பக்கத்தில் வந்துருவாங்க. அப்படி அவங்க வரும்போது எல்லை கோட்டை தாண்டிட்டா நாம்பளும் அணு ஆயுதங்களை வச்சு தாக்கலான்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரங்களும் ஓட் பண்ணி முடிவெடுத்துறாங்க. இத்தாவோ மேன்ஷனா இனிமேல் நம்மளோட மேன்ஷன். அமெரிக்காக்காரங்க அவங்க கப்பலை கியூபா பக்கத்தில் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுக்கேற்றது போல ரஷ்யாவும் தயாராகிறாங்க. பிரசிடென்ட் கென்னடியும் கியூபாவை நோக்கி வர எல்லா மிசைல்ஸையும் தாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளிச்சிடறாரு. ஒரு பக்கம் எரிக்கு சார்ல்ஸ் கிட்ட கண்ணை கொடுத்து நீ சுடு புல்லட் டிஃப்ளெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். பட் இவனுக்கு சுட மனசு வர மாட்டேங்குது. நீ சப்மரைனை பிடிக்க போய் என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு கோபம் வந்தால் தான் சக்தி வேலை செய்யும். கோபம் மட்டும் போதாது, உனக்கு வேற ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்கிறான். அலெக்ஸ் இதுதான் என் ஸ்டெப் ஃபாதர் கட்டின பங்கர். அணு போகிறவன் தான் இங்கே தங்கலான்னு கட்டியிருக்காரு. இங்கே சக்தியை பயன்படுத்தி யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சவுத்துக்கு ஒன்றாவது இல்லை, அணுகுண்டியே தாங்க ஒன்றும் ஆகாது. நான் எது பண்ணாலும் மோசமாக தான் முடியுது. அதுக்கு காரணம் நீ சக்தியை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறேன். சக்தி தான் உன்னை கட்டுப்படுத்துது. அடுத்து அந்த பையன் பேன்சியோடைய சக்தியை டெஸ்ட் பண்ணுறாங்க. நீ கண்ணடியோடைய சேம் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் சவுண்ட் வேவ்ஸை பிச் பண்ணுற. அதனால தான் அந்த கண்ணடிலாம் உடையுது. தொண்டைங்கிறது உடம்புல உள்ள மற்ற மசில் பழத்தம். அதை உன்னால் கட்டுப்படுத்த முடியும். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக 2 எண்ணங்கள் சண்டையிடும் எப்பயும். ராபர்ட் லூயிஸ் ஈவன்ஸ்டைன் எழுதின ஜெக்லி அண்ட் ஹைடு கதை தானே? ஆமாம், இந்த கதை நல்லது கருத்தை பற்றி கிடையாது. ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்கிற விலங்குகள் குணத்தை எப்படி கட்டுப்படுத்த கஷ்டப்படுறாங்கிறத பற்றி. இதே காரணத்தால் தான் நீயும் பின்வாங்குற. இல்லை, கதையில் ஜெக்கிலால் என்ன முடியுமோ அதை பார்த்து அவன் பயப்படுறான். அதே மாதிரி தான் நீயும். இது அலெக்ஸை சக்தியை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு மறுபடியும் திறந்து பார்த்தா பங்கரே பார்த்துக்கிட்டு எரியுது. அலெக்ஸ் இதை கட்டுப்படுத்த சொல்லி கொடுத்துட்றேன், கவலைப்படாத. அந்த பையன் பேன்சிக்கு ரக்க மாதிரி சூட்டெல்லாம் உருவாக்கி தந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக கத்து சூப்பர் சோனிக்கை உண்டாக்குன்னு சொன்னா இவன் கத்திட்டே விழுந்துடுறான். ஹேங்க், என்னை நீ ஓட்டப்பந்தயத்தில் தோக்கடிக்கணும்னா உனக்குள்ள இருக்கிற பீஸ்ட்டை வெளியே விடணும். ஸோ இவனு ஷூவை கழட்டிட்டு இவன் காலை பயன்படுத்தி ஓடுறான். இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறான். சார்ல்ஸ் ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்குள்ளே இவன் அடுத்த ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுறான். ரேவனுக்கோ ஹேங்க் மேலே ஒரு கண்ணு இருக்கு. அலெக்ஸ் வேற அப்பப்போ போஸ்னு பட்டப்பேர் வச்சு ஹேங்கை கலாச்சிட்டு இருக்கிறான். அப்போ இவன் எக்ஸசைஸ் பண்ணுறக்கும் போது எரிக்கு வந்து நீ உன் தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கே பாதி கவனத்தை செலுத்துறேன். அப்போ மற்ற விஷயத்தில் எப்படி கவனம் இருக்கும்? இது உன் உயிருக்கு ஆபத்தை கூட முடியும். இந்த சொசைட்டி ஒன்று ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுறல, ஃபர்ஸ்ட் உடனே நீயே ஏற்றுக்கோன்னு சொல்கிறான். ஹேங்க் அலெக்ஸுக்காக ஒரு பேனல் செஞ்சுட்டான். இதில் வர சென்சார் மூலிமா எவ்வளோ சக்தி வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதிகமாக வரதை அப்சர்வ் பண்ணி மிச்சத்தை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி விடுற மாதிரி. ஸோ அதை வச்சு நடுவில் உள்ள பொம்மை தாக்குன்னு சொல்கிறாங்க. பட் இப்பயும் உனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ரேவனோ ஜீன்ஸ் எல்லாம் அற்புதமாக இருக்குது. மனுஷங்களை விட பாதி வேகத்தில் தான் உனக்கு வயசாகும். உனக்கு 40 வயசு ஆனாலும் ஒரு டீனேஜர் உடம்புல உள்ள லியூக்கோசைட்ஸ் உடம்புலேயும் இருக்கும். அடுத்து பேன்சியை ஒரு டிஷ் மேலே ஹைட்டாக கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து குதிச்சு பறக்க சொல்கிறாங்க. விழுந்து செத்து போயிட்டா என்ன ஆகுதுன்னு இவன் பயந்தா எரிக்க தள்ளி விட்டுறான். அப்போ இவன் பயத்திலே கரெக்டாக கத்தி வேவ்ஸ் விட்டு பறக்க ஆரம்பிச்சிடறான். செம்மையா அப்படியே இவன் பறக்கிற ஆங்கிள்லாம் காட்டுறாங்க. நாமளே பறக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து அலெக்ஸ் கிட்ட எங்களை தாக்காம இந்த பொம்மையை கரெக்டாக தாக்கு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான். பட் ஹேங்குக்கோ அள்ளு விடுது. அலெக்ஸும் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பொம்மையை தாக்கிடுறான். இந்த டைம் லாஸ்ட்டாக எரிக்கிட்ட தூரத்தில் உள்ள அந்த பெரிய டிஷ்ஷை நம்மளை நோக்கி திருப்புன்னு சொல்கிறான். இவனும் அவன் சக்தியை பயன்படுத்துகிறான். ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆத்தரத்துக்கும் அமைதிக்கும் நடுவில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சக்தியை பயன்படுத்தி இவன் மனசுக்குள்ளே உள்ள அற்புதமான மெமரிஸ்லாம் வெளியே கொண்டு வரான். ரொம்ப தேங்க்யூ. இதெல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. என்னாலே அதை ஃபீல் பண்ண முடியுது. வலி கோபம் மட்டும் உனக்குள்ளே இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை விடவே நீ சக்திசாலியாக ஆகும். இப்போ இந்த டிஷ்ஷை நவுத்த முடியுதான்னு பார்க்குறான். இப்போ சக்தி செம்மையாக வேலை செய்து டிஷ்ஷை அப்படியே உங்களை நோக்கி திரும்புது. கியூபா பக்கத்துலேயே 2 நாட்டுடைய கப்பல்களும் வந்துருச்சு. சப்மரைனுக்குள்ள செபாஸ்டினும் அங்கே தான் இருக்கும். இது இவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவன் தானே 3வது உலக போற ஆரம்பிக்க பார்க்குறான். இதனால மக்களும் பீதியில் இருக்காங்க. அவசரமாக ஷாப்பிங் பண்ணி ஷெல்டரை கண்டுபிடிச்சி பதுங்க பார்க்குறாங்க. ஹேங்க் இங்கே சிரம ரெடி பண்ணிட்டான். ரேவனுக்கான சிரம தரான். பட் இவ்வளோ அந்த சிரம போட்டுக்காம நம்ம வித்தியாசமானவங்க தான். சொசைட்டி நம்மளை ஏற்றுக்கலன்னு நம்மளே மாற்றிக்க தேவையில்லை. நம்ம ஒளியும் தேவையில்லை. நீ எப்படி இருக்கியோ அதான் அழகு. மியூட்டன்ஸ்னா பெருமைன்னு சொல்கிறான். ஒரு கடத்தில் சொசைட்டி நம்மளை ஏற்றுக்கிட்டாலும் என் காலை பார்த்தோ இல்லை உன் ப்ளூ உருவத்தை பார்த்தோ யாரும் அழகுன்னு சொல்ல மாட்டாங்க. இவன் சொன்னதை கேட்டு அழுவ ஆரம்பிச்சிட்றான். அதனால தான் சொல்கிறான் நமக்கு இந்த க்யூர் தேவைன்னு சொல்லிட்டு இவன் போகிறான். சார்ல்ஸ், நாளைக்கு நான் செபாஸ்டினை தடுத்து நிப்பாட்டுறதோட விட்டுற மாட்டேன். அவனை கொல்ல போகிறேன். அதுக்கு நீ விடணும். ஏன்னா விஷயங்கள் எப்படி வேணால் மாறலாம். இன்றைக்கி நம்மளே மனுஷங்க மிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு நமக்கு எதிராகவே திரும்புவாங்க. மியூட்டன்ஸை பற்றி உலகத்துக்கு தெரிய வரும்போது செபாஸ்டியன் நாம்பானி எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்த பற்றி பயப்படுவாங்க. அதான் நீயே சொல்லியிருக்கியே, ஒரு மேம்பட்ட இனத்தால் இன்னொரு இனம் அழிய போகுதுன்னா அந்த அழியிற இனம் மேம்பட்ட இனத்தை அழிக்க பார்ப்பாங்கன்னு. எல்லாரையுமே நீ அந்த ஏஜென்ட் பொண்ணு போலவே நினைக்காத. நீ எல்லாத்தையும் செபாஸ்டின் போலவே நினைக்காத. செபாஸ்டினை கொள்றது மூலியமா அமைதி வராது. அமைதிங்கிறது என் ஆப்ஷன்லேயே இல்லை. ஒரு பக்கம் ஹேங்க் அவன் உருவாக்கின சிரமம் அவனுக்குள்ளேயே செலுத்திக்கிறான். சிரமம் ஆக்சுவலாக வேலை செய்தே உன் கால் சரியாகுது. இதை பார்த்து இவன் சந்தோஷப்படும் போது கால் திரும்ப பழையபடி ஆகுது. பழையபடி ஆனால் கூட பரவாயில்ல, இவன் கால் இன்னும் பயங்கரமாகுது. உன் காலோட சேர்ந்து உடம்பும் மாறுது. கடைசியாக முழு சக்தி வெளியே வந்து ஃபுல் பீஸ்டாவே உருமாறிடுறான். காலைல இவன் லேபுக்கு போனால் எக்ஸ் மார்க் போட்ட பெட்டி எடுத்துட்டு ஏர்பேஸுக்கு போங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். லேபுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாம் உடஞ்சு கிடக்குது. எக்ஸ் மார்க் போட்ட பெட்டி திறந்து பார்த்தா இவங்களுக்கான சூட்ஸ் இருக்குது. ஜெட்டில் போகும்போது ஏற்படுற G-force இந்த சூட்ஸ் தாக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் புல்லட் ப்ரூஃப். சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஏர்பேஸுக்கு போய் பார்த்தா ஹேங்க் பயங்கரமாக வராங்க. சரம்பியா செல்கள் அட்டாக் பண்ணல, அது அதிகப்படுத்திருச்சு. இது வேலை செய்யல. இப்போ தான் இது வேலை செஞ்சுருக்கு. இதான் நீ நம்ம ஒளியை தேவையில்லை. இப்போ தான் நீ பார்க்க நல்லா இருக்க. என்னை கலாய்க்காத.
நான் ஒன்றும் உன்னை கலாய்க்கல. ஆமாப்பா, இப்போதான் பார்க்க நீ கெத்தாக இருக்க. இனிமே உன் பேர் பீஸ்ட். ரஷ்ய கப்பலோ எல்லை தாண்ட போது தாண்டனா அணு போர்தான். அப்போ நம்ம சார்ல்ஸ் மற்றவங்களும் ஜெட்டில் வந்துடுறாங்க. இப்போ அந்த எல்லை தாண்டுற கப்பலுக்குள்ள சார்ல்ஸ் அவன் சக்தியை வச்சு பார்த்தா அந்த டெலிபோர்ட்டர் தான் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கப்பலை ஓட்டிட்டு இருக்கான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு. இவன் உள்ள வந்த விஷயம் ரஷ்யாக்காரங்களுக்கே தெரியாது. ரஷ்யாக்காரங்களே சோல்ஜர் கப்பல் அதுக்கு மேலே ஓட்டாதான் தான் சொல்லிருக்காங்க. இப்போ சார்ல்ஸ் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஆஃபீஸர் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணி அவரை வச்சே மிசைல் அனுப்பி இந்த எல்லை தாண்டுற கப்பலை தாக்கணும்னு அது வெடிச்சு போயிடுச்சு. ப்ரொஃபஸர், அடுத்த டைம் எதுவும் இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. சாரி பாவம், இந்த ஆஃபீஸருக்கு தான் என்ன நினச்சுன்னா புரியல, அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அமெரிக்காக்காரங்களாம் குழப்பத்தில் இருக்கிறாங்க, என்ன அவங்க கப்பலை அவங்களே தாக்கிக்கிறாங்கன்னு. செபாஸ்டினுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது சார்ல்ஸ் வளர்த்தானே. இவன் பேக்கப் பிளான் ஒன்று வச்சிருக்கான். இப்போ சார்ல்ஸாலேயே செபாஸ்டினை கண்டுபிடிக்க முடியல. தண்ணி கடையில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சோனார் தேவை, அது ஜெட்டில் இல்லை. செபாஸ்டினோட பேக்கப் பிளான் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஒன்று வச்சிருந்தாலும் அதோட சக்தி ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண போகிறான். சார்ல்ஸுக்கு இப்போ செம்ம ஐடியா வருது, நம்ம பேன்ஸையே சோனாராக பயன்படுத்தலான்னு. தொண்டை ஒரு மசில் தான், அதை கட்டுப்படுத்து. பயப்படாத, உன்னை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன் என் சக்தியை வச்சு. நீ மட்டும் நீ தள்ளி விட்றாதுன்னு சொல்லிட்டு இவனே குதிச்சு ஒரு பறந்து சரன்னு தண்ணிக்குள்ளே போகிறான். தண்ணிக்குள்ளே போன வாட்டி இவன் சக்தியை பயன்படுத்துகிறான். இப்போ அந்த வேவ்ஸ் எல்லாம் செபாஸ்டின் சப்மரைன் மேலே பட்டு இடிச்சு திரும்ப வருதா. ஸோ இதை வச்சு அவன் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. செபாஸ்டினோ அந்த ரகசிய அறைக்குள்ள அணுசக்தியை உரிய ஆரம்பிச்சிட்டான். இப்போ சப்மரைன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எரிக் அதை தூக்க போகிறான் அவன் சக்தியை வச்சு. மறந்துடாத எரிக், ஆத்திரத்துக்கும் அமைதிக்கும் நடுவில் ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ எரிக்கும் சார்ல்ஸ் சொந்த போலவே அவன் சக்தியை பயன்படுத்தி அந்த சம்மரைனை கடலுக்குள்ளேருந்து தூக்கிடுறான். இதை பார்த்து எல்லாரும் வியக்கிறாங்க. எரிக்குடைய காந்த சக்தியில் அது அந்தரத்தில் பறக்குது. அப்போ அந்த சூறாவளிக்காரன் வந்து அவன் சக்தியை பயன்படுத்தி சூறாவளியை உண்டாக்குறான். எரிக் அப்பயும் விடாமல் சம்மரைனை தரத்தட்ட வச்சிடறான். அந்த சூறாவளி பட்டி இவங்க ஜெட்டு வேறு டேமேஜ் ஆகுது. நல்ல வேலை சீட் பெல்ட் படத்தால யாருக்கும் ஒன்று அவளை சார்ல்ஸ் எரிக்கே பாதுகாத்துறான். நான் அந்த டெலிபோர்ட்டரோட மூளையை படிச்சுட்டேன். செபாஸ்டின் அவனையே ஒரு நியூக்ளியர் பாமா மாற்றிட்டு இருக்கான். அவனை தடுக்கிறதுக்கு நான் போகிறேன். பீஸ்ட், ஹேவாக், எரிக்கு பேக்கப் பண்ணுங்க. எரிக்கு உள்ள போறதுக்கான வழி நான் காட்டுறேன். ஆனா அவங்க இருந்து எது என் சக்தியை பிளாக் பண்ணுதோ அதை நீ பாத்துக்கோ. ரேவனு போறன்னு போகும்போது இங்கே என்ட்ரன்ஸ்ல இருந்து என்னை பாத்துக்கோன்னு சொல்றான் இவன். இனிமே என்ன சண்டை தான். நம்ம அலெக்ஸ் ஹேவாக்கு ஒரே போட அந்த சூறாவளியை போட்டு தாக்கிடுறான். அப்ப டெலிபோர்ட்டர் வந்து இவங்க எல்லாம் பிடிச்சிட்டு போய் அந்தரத்துல சண்டை போட ஆரம்பிச்சிடறான். பீஸ்ட் அவன் காலை வச்சு அலெக்ஸையும் காப்பாத்திக்கிட்டு டெலிபோர்ட்டரையும் குத்தி நாங்க செத்தா நீ செத்துருவன் பயன்படுத்தவும் சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்துடுறான் இவங்களை. அதுக்கப்புறம் இவங்களாம் மரணமா சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. பீஸ்ட் டெலிபோர்ட்டர் எங்கே போயிட்டானுங்க. இவன் மட்டும் மாட்டிக்கிட்ட ஆளுங்க கிட்ட. இங்க சார்ல்ஸ் எரிக்கு சம்மரின் வழிகாட்டி நியூக்ளியர் ரியாக்டரை டிசேபிள் பண்ண சொல்லிடுறான். ஸோ ஃபுல் சக்தியை அப்சர்வ் பண்ணாமல் ஒரு நியூக்ளியர் பாம் அளவுக்கு இவனால் மாற முடியல. அலெக்ஸோ இங்கே ஆளுங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறான். அப்போ ஏஞ்சல் அங்கே வந்து நெருப்பு துப்ப ஆரம்பிச்சிடறான். அதனால இவன் பிளேட்டும் கருகிருச்சு. நல்ல வேலை தண்ணிக்குள்ளேருந்து நம்ம பேன்சி வந்துடுறான். பேன்சி வந்து இவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு சரிசமமான காம்படிஷனாக போகுது. சார்ல்ஸ் எரிக்கு செபாஸ்டின் எங்கே இருக்கான்னு தெரியும்போது அவன் எங்கே இருக்கான்னு காட்டுறான். ஸோ எரிக்கோ அந்த ரகசிய ரூம்குள்ளே போயிடுறானா. இதனால் சார்ல்ஸால் அவன் சக்தியை பயன்படுத்த முடியல. எரிக்கோ செபாஸ்டின் ஈஸி அடிச்சு போடுறலாம் தான் பார்த்தான். பட் அவனும் செம பவராகிறான். ஒரு பக்கம் ஆளுங்க கிட்ட மாட்டிட்டு இருந்த அலெக்ஸை பேன்சியை வந்து வேவ்ஸ் விட்டு காப்பாற்றுறான். இப்படி இவன் காப்பாற்றி கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஏஞ்சல் இவன் சூட் ட்ரக்கை டேமேஜ் பண்ணிடுறான். எப்படியே தட்டு மாதிரி இவங்க கரைக்கு வந்துடுறாங்க. கேம்பில் நடந்த விஷயத்துக்கு சாரி, உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தொட்டா பறக்கிறான். எரிக்கு இப்போ என் சக்தியை பயன்படுத்தி உன்னை காண்டாக்ட் பண்ண முடியுது. என்ன பண்ணுறியோ அதை தொடர்ந்து பண்ணு. இந்த ரகசிய அறை உடைய சார்ல்ஸால் அவன் சக்தியை பயன்படுத்த முடியுது. பட் ஹெல்மெட்டை தாண்டி செபாஸ்டினை கட்டுப்படுத்த முடியல. ஏஞ்சல் வேற இவங்களை காலி பண்ண வந்துட்டு இருக்கா. அப்போ அலெக்ஸ் அவன் சக்தியை பயன்படுத்தணுன்னே ரக்க பொசுங்கி போய் கீழே விழுந்துடுறான். எரிக்கோ இந்த சம்மரைனுடைய மெட்டல் பொருட்கள்லாம் கொண்டு வந்து இவனை கொல்ல பார்க்குறான். பட் எல்லாம் இவன் பக்கத்துலேயே போக மாட்டேங்குது. ஒரு பக்கம் பீஸ்ட் டெலிபோர்ட்டர் இன்னொருக்கே சண்டை போடுறாங்க. ஒவ்வொரு இடமா மாறி சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில் விட்டா பீஸ்ட் இவன் கொண்டிருப்பான். அப்போ செபாஸ்டினை அங்கே வந்து ஸ்டாப்னு சொல்கிறான். இந்த சமயத்தில் பீஸ்ட் இவன் அடிச்சு போடுறான். ஏன்னா வந்தது ரேவன் உருவத்தை மாற்றி வந்திருக்கா. எரிக்கு எனக்கு உன்னை காயப்படுத்த விருப்பம் இல்லை, உனக்கு உதவி செய்யத்தான் ஆசை. மனித குலத்துடைய எதிர்காலமே நம்ம தான். இது நம்ம காலம். இந்த உலகமே நமக்கு சொந்தமாக போகுது. அதுவும் சரிதான். நான் இப்போ ஒரு ஆயுதமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் காரணம். என்னை பலமாக்கினதே நீங்கள் தான் என்னை உருவாக்கினது அப்படின்னு பேசிக்கிட்டே இவன் ஹெல்மெட்டை கழட்டி சார்ல்ஸ் இப்பன்னு சொல்கிறான். ஸோ சார்ல்ஸ் இவனை கட்டுப்படுத்திடுறான். உனக்கு ஒன்றும் ஆகலையே, கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா இவனை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நேரம் கட்டுப்படுத்த முடியாது என்னால். இப்போ எரிக் அந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு 1 2 3 எண்ணி செபாஸ்டின் கொடுத்தாலும் அந்த காயினை ஃபஸ்ட்டு செய்யல. அதை வச்சே இவனை கொள்றான். அது காயினை இவன் மண்டைக்குள்ள அனுப்புறான். அதனால சார்ல்ஸுக்கும் வலிக்குது. ஏன்னா சார்ல்ஸ் தானே இவனை கட்டுப்படுத்துறான். காயின் இந்த பக்கம் பூந்து அடுத்த பக்கமே வந்துருச்சு. இப்போ ரஷ்யன் கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் இந்த மியூட்டன்ஸை கொண்டுடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க. ஆனால் நம்ம ஏஜென்ட் ஒருத்தி பீச்சில் இருக்காளே, ஒருத்தி தானே போயிட்டு போகிறான். ஸோ வெப்பன்ஸ் எல்லாத்தையும் இவங்களை நோக்கி திருப்புறாங்க. எரிக் அவன் சக்தியை வச்சு இதை கண்டுபிடிச்சிடுறான். புரியாததை பற்றின பயம் மனுஷங்களை ஒன்றாக்கிடுச்சு. நியாண்டர்தால்ஸ் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க மியூட்டன்ஸ். சார்ல்ஸ் அவன் சக்தியை வச்சு பார்த்து இவன் சொல்கிறது உண்மை தான் சொல்கிறான். இப்படி பண்ணாதீங்க, நிலைமை கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு ஏஜென்ட் எவ்வளோ சொல்லி இவங்களாம் தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஏகப்பட்ட மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. எரிக் அவன் சக்தியை வச்சு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறான் அப்படியே. ஆனால் இப்போ தான் இவன் வில்லத்தனத்தை காட்டுறான். அது எல்லாத்தையுமே விட்ட மனுஷங்களுக்கு எதிராகவே திருப்ப ஆரம்பிச்சிடறான். கொடுக்குற ஆர்டர் மட்டும் ஃபாலோ பண்ணி வேலை செய்கிறான். அப்பாவி மனுஷங்க தான் அந்த கப்பலில் நிறையா இருக்காங்க.
இனிமே ஆர்டரை ஃபாலோ பண்ற மனுஷங்க மேல இறக்கத்தை காட்ட மாட்டேன்னு சொல்லி எல்லா ராக்கெட்ஸ் மிசைல்ஸையும் அனுப்ப ஆரம்பிச்சிடறான். இதனால சார்ல்ஸ் இவங்க சண்டை போடுறான். இவங்க சண்டைப்பட மிசைல்ஸ் எல்லாம் பாதி வழியிலே வெடிக்குது. மத்தவங்க வந்து அவங்களை தள்ளி விட்டு சார்ல்ஸ் அடிச்சு போட்டு திரும்ப மிசைல்ஸை கண்ட்ரோல் பண்றான். அப்ப அந்த ஏஜென்ட் இவனை ஷூட் பண்ண ஆரம்பிக்கவும் அதை டிஃப்ளெக்ட் பண்ண போய் ஒரு புல்லட் சார்ல்ஸோட முதுகுலயே பட்டுருச்சு. இந்த சமயத்துல எல்லா மிசைல்ஸும் பாதிலேயே வெடிச்சு மனுஷங்க தப்பிச்சிடுறாங்க. ஐம் சாரி, எல்லாரும் தள்ளி போங்க. இதுக்கு காரணம் நீதான். அவ இல்லை எரிக்கு, நீதான் இதுக்கு காரணம். நம்ம ஒருத்தர் எதிராக மாறணும். அதானே உங்களுக்கு வேணும். இதை பத்தி தான் உங்ககிட்ட வார்ன் பண்ண சார்ல்ஸ். நீ நானும் சகோதரர்கள், நம்ம எல்லாரும் ஒருத்தர் பாதுகாத்துக்கணும். இனிமே அப்படி கிடையாது. நீ மன்னிச்சிட்டு தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல விடு, ஒன்றும் ஆகல. மனுஷங்க அவங்க யாரும் காமிச்சிட்டாங்க, நம்ம யாரும் காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. யார் என் கூட வரீங்க? இனி ஒளிய தேவையில்லை. ரேவன் இவன் கூட போற மாதிரி சார்ல்ஸ் பக்கம் வந்துடுறான். உனக்கு அவங்க கூட போகத்தானே ஆசை. என் மனசை படிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. ஆசைப்படியே நீ பண்ணுன்னு சொல்லவோ இவ்வளோ எரிக் டீமில் சேர்ந்துடுறான். செபாஸ்டின் ஆளுங்களும் இவங்க கூட சேர்ந்துடுறாங்க. அப்படியே பீஸ்ட் மறந்துடாத, மியூட்டன்ஸ்னா பெருமன்னு ரேவன் சொல்கிறா. கடைசியாக இவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ சார்ல்ஸ் என் காலை என்னால் ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்கிறான். ஏன்னா புல்லட் இவன் முதுகு தண்டிலே பட்டி இவன் கால்கள் செயலிழந்துருச்சு. இந்த சம்பவம் நடந்து 4 வாரம் கழிச்சு இப்போ எல்லாம் அமைதியாக போயிட்டு இருக்கு. எந்த அசம்பாவிதமும் இல்லைன்னு பிரசிடென்ட் கென்னடி சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் சார்ல்ஸ் அவன் மேன்ஷனை மியூட்டன்ஸ்க்கான ஸ்கூலாக மாற்றலான்னு முடிவெடுத்தான். ப்ரொஃபஸர் எக்ஸே கவர்மெண்ட் பக்கம் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ லக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக புரியும். உண்மையாலுமே நான் ப்ரொஃபஸர் ஆகிட்டேனே, அடுத்து நான் சொட்டையாடுவேன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் மென்னு தான். ஜி மென், ஜி இல்லாமல் நம்ம என்ன? உங்களுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க, எக்ஸ் மென்னு. அந்த கவர்மெண்ட் கேட்டால் நான் உங்களை பற்றியோ நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத பற்றியோ நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அப்படியே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ சார்ல்ஸ் அவன் சக்தியை பயன்படுத்தி இவளுக்கு எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுறான். சார் கவர்மெண்ட் ஆளுங்க கேட்டால் இந்த ஏஜென்ட் எதுவும் ஞாபகம் இல்லை, வீட்டிலேருந்து எழுந்திரிச்சு. அப்பப்போ மரங்கள், சூரிய வெளிச்சம், முத்தம் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறான். சடனாக அந்த இடம் அதிருது. என்னன்னு பார்த்தா எம்மாவை காப்பாற்றுறதுக்கு எரிக்கு வந்துட்டாங்க. உன் மனசை படிக்கிற ஃப்ரெண்டு எங்க? அவன் போயிட்டான். அவன் போன கேப்பை தான் நீ ஃபில் பண்ண போகிற. எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோ. உன் பேர் என்ன? எரிக்கா? மேக்னேட்டோ. இதோட இந்த படம் முடியுது.